சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. ஜூலை மாதம் கடக ராசி அல்லது கடக லக்ன நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். உங்களுடைய பொருளாதார நிலை இந்த மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, பொருளாதார ரீதியா இந்த மாசம் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ராசிகள்ல முதன்மையான ராசி கடகராசின்னு சொல்லிடுவேன். எவ்வளவு நாளைக்கு அப்படின்னா 16ஆம் தேதி வரைக்கும் 16ஆம் தேதி வரைக்கும் வரக்கூடிய வருமானத்தை எப்படி சேமிக்க முடியுமோ, என்னென்ன வழிகளெல்லாம் சேமிக்கிறதுக்கு இருக்கோ அதையெல்லாம் பயன்படுத்தணும். ஏன்னா விரய செலவுகள் தண்ட செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் 99% உண்டு. கையில் இருக்கிற காசு பணத்தை மிச்சம் பண்ணவே முடியாது முதல் 16 நாட்களுக்கு. அதுக்கப்புறம் எங்கேயோ எப்போ கொடுத்த பணம் வராதுன்னு நினைச்ச காசு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. முதல் 16 நாட்களுக்கு பொருளாதார ரீதியா ரொம்ப கவனமா இருங்க. சம்பளமே வந்தாலும் கையில் இருந்தாலும் டியூ கட்டுற விஷயங்கள் அதெல்லாம் லைனாக பண்ணால் போதுமானது. மற்ற விஷயங்களில் கவனம் வேணும். அதை வாங்குறேன் இதை வாங்குறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன், ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், வீட்டுக்கு அட்வான்ஸ் போடுறேன், அதை பண்ண நோ. எந்த விதமான புது முயற்சிகளும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எடுக்கவே கூடாது. 16ஆம் தேதிக்கு மேலே காசு உங்களை தேடி வரப்போகுது. இந்தாப்பான்னு காசு வரப்போகுது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்போ விட்ட காசு இப்போ வந்துடும், உறுதியாக அதனால சொல்ல முடியும். தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கு? சுயதொழில் அப்படின்னு சொல்லும்போது 10ஆம் இடம், 10ஆம் இடத்து அதிபதி செவ்வாய், அவர் தான் கேது கூட இருக்கிறாரு. 10ஆம் இடத்து அதிபதி செவ்வாய், அவர் கேது கூட இருக்காரு 2ஆம் பாவத்தில். தொழில் சார்ந்த விஷயங்கள்ல பொருளாதார அமைப்புகள் அப்படிங்கிறது வருது, இல்லைன்னு சொல்லல. ஆனா நம்மளுக்கு போதுமான அளவு இல்லை. அது போதுமான அளவு இல்லை. மனசுக்கு பிடிச்ச மாதிரியாக உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றார் போல தொழில் அமைப்புகளை நீங்க செய்து கொள்வதற்கு வாய்ப்புகள் குறைவு. போன மாதம் எப்படி கடந்ததோ அதை விட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கு இந்த மாசம். ஸோ முடிந்த அளவு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல எந்த மாற்றமும் செய்யாம, யாரு மேலையும் கோவிச்சுக்காம, நம்மளுக்கு இப்போ டைம் இப்படிதான் இருக்கு அப்படிங்கிறத நினைச்சிட்டு கடந்து போறதுக்கு உண்டான வழியை பாருங்க. இல்லை அப்படின்னா தொழில்ல உங்களுக்கு இருந்த பெயர் புகழ் அந்தஸ்து ஒரு படி கீழே இறங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எமோஷன் ஆயிடுவோம். நம்ம எமோஷன் ஆகி 10 பேர் இருக்கிற இடத்துல கத்திடுவோம். ஸோ அதுக்கு வாய்ப்பு இருக்குது, கவனம் வேணும். தொழிலில் புது மாற்றங்கள் செய்ய வேண்டாம். கொஞ்சம் டவுன் கிரேட் இருக்கும். தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு கடன் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அது சாதகமாக இருக்கும். லோன் வாங்கணும்னு நினைக்கிறேன், பிஸ்னஸ் லோன் வாங்கணும்னு நினைக்கிறேன், பர்சனல் லோன் வாங்கணும்னு நினைக்கிறேன், பர்சனல் லோன் வாங்கி ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்ற. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு. குட். வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா, வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. வேலையில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம், அலைச்சல் வருது. கொஞ்ச நேரம் சிவனேன்னு உட்காந்து ரெஸ்ட் எடுக்க முடியாது. ஓவர் டைம் எல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. கண்ணை முழிச்சு வேலை வார்த்தையே ஆகணும். முக்கியமா இரவு நேரங்கள்ல வேலை அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நைட் ஷிஃப்ட் எல்லாம் போனீங்கன்னா நைட் ஷிஃப்ட் ஃப்ரீயா இருக்கும்னு நினைப்பீங்க. ஆனா கண்டிப்பா இந்த மாதமெல்லாம் ஃப்ரீயா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பெண்டை நிமித்திடுவாங்க. பகல்ல ஈஸியா இருக்கும். வேலையில அலைச்சல் உண்டு, இல்லைன்னு சொல்லல. அதே போல நீங்க என்னதான் உங்களோட எஃபர்ட்டை கொடுத்தாலும் அதுக்குண்டான ஒரு அப்ரிசியேஷன், ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது இந்த மாசம் வாங்க முடியாது. எப்ப வரைக்கும்? 16ஆம் தேதி வரைக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரீ. வேலையில நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, என்ன பண்ணணும்னு முடிவு எடுக்கிறீங்களோ அதை பக்காவா பண்ணுவீங்க. என்ன அப்பவும் அலைச்சல் இருக்கும், ஆனா அந்த அப்ரிசியேஷன் கிடைக்கும், அங்கீகாரம் கிடைக்கும். அதுல பிரச்சனை கிடையாது. 16ஆம் தேதி வரைக்கும் வேலையில கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது நல்லது அப்படிங்கிறத மைண்ட்ல உள்வாங்கிட்டீங்கன்னா போதுமானது. குடும்ப நிலைகள் எப்படி இருக்கும்? குடும்ப உறவுகள்ல எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டுட்டீங்கன்னா, உறவுகளுக்குள்ள விரிசலை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வந்தாச்சு. உறவுகளுக்குள்ள விரிசல் கட்டாயம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன் இதை சொல்றேன்னா, நம்ம மனசுக்குள்ள ஒண்ணு வச்சிருப்போம், வெளியில ஒண்ணு பேசிடுவோம். நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் கூட இருக்கிறவங்களுக்கு புரியாது. நம்ம கரெக்டா தான் சொல்லிருப்போம், ஆனா கூட இருக்கிறவங்களுக்கு புரியாது, தப்பா மீன் பண்ணிக்குவாங்க. புரியுதுங்களா? ஸோ அப்ப முடிந்த அளவு மனசுல இருக்கிறத சரியா வெளிப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இல்ல அவங்க கூட இருக்கிறவங்க யார்கிட்ட பேசுறீங்களோ அவங்களுக்கு புரியுற மாதிரி வெளிப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணுங்க.
இல்லையா எதுவுமே பேசாம யோசிச்சு சொல்றேன் அது இதுன்னு சொல்லிட்டு அப்போதைக்கு அந்த நேரத்தை கடத்தி வெளியில கொண்டு வர்றதுக்கு என்ன வழியோ அதை பார்த்துக்கணும். அதனால குடும்ப நிலையில கொஞ்சம் முன்ன பின்ன பிரச்சனைகள் இருக்குது. ஆனா குடும்பம் முழுக்க உங்களுக்கு ஆதரவா இருக்கும். 16ஆம் தேதிக்கு மேல குடும்ப உறவுகள், குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய வளர்ச்சிக்காக, நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக எல்லா வேலையும் செய்ய போறாங்க. கடைசி 2 வாரங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமா குடும்ப உறவுகள் இருக்க போறாங்க. சோ அது கேரண்டியா நல்லா சொல்ல முடியும். ஓகே, கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கும் அப்படின்னா, கடகராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதி யாருன்னா சனி பகவான். அவர் போய் 9ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. நல்ல ஸ்தானம் தான், ஒன்றும் தப்பில்லை. அட்டமாதிபதி அவர் 9ல் இருக்கிறார், 7 கூடையரும் 9ல் இருக்கிறார். நல்ல ஸ்தானம் தான், தப்பில்லை. ஆனா இங்க பாருங்க, செவ்வாயோட பார்வையில் இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள என்ன சண்டை சச்சரவு எப்படி இருந்தாலும் சரி சாமி, என்ன சண்டை சச்சரவு எப்படி இருந்தாலும் சரி, உங்களுடைய விருப்பத்தை அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அவங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்களும் நடந்துக்குவீங்க. ஸோ இது கண்டிப்பா நடக்கும். சில நேரங்கள்ல பிரிவினை இருந்தா கூட அந்த பிரிவினை மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மனதிற்கு பிடித்த நபரே வாழ்க்கை துணையாக அமைவதற்கும் இந்த காலகட்டம் சான்ஸை சொல்லுது. திருமணம் அப்படிங்கிற விஷயத்துக்காக முயற்சி எடுத்துட்டு இருக்கீங்க, பிடிக்கிறீங்க அப்படின்னா நல்ல வரன் கிடைக்கும், நல்ல ஒரு ஜாதகம் வரும். நம்ம சூஸ் பண்ணலாம். ஒரு 2 ஜாதகம் 3 ஜாதகம் இருக்கு, அதெல்லாம் ஒன்று நம்ம சூஸ் பண்ணலாம். நம்மளுக்கு தோதுவா என்ன வருதோ, நம்மளோட பொருளாதார அமைப்புகளுக்கு எது சரியா இருக்கோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடும். ஸோ அது நடக்கும். ஓகே, குடும்ப நிலைகளை பார்த்தாச்சு, கணவன் மனைவி உறவு பார்த்தாச்சு. படிப்பு எப்படி சாமி இருக்கும்னா, குழந்தைகள் ரொம்ப சுட்டியா இருக்கும், படிப்புல கவனமே இருக்காது. நம்ம நம்ம கண்ணுங்கருத்துமா பார்த்துக்கணும். ஏன்னா குழந்தைங்க படிக்கிறேன்ற பேர்ல விளையாடி ஏதாவது கை காலில் அடிபடுறக்கோ அந்த மாதிரி சின்ன சின்னதா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிறுசு பெருசாகாம இருக்கணும்னா நம்ம கண்கொத்தி பண்பா குழந்தைகளை பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. அசால்ட்டா இருக்காதீங்க. அது ஒரு 10 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கொஞ்சம் மெச்சூர்டா இருக்காங்க, ஒரு 12வது படிக்கிறாங்க, 10th இருந்து +2 டிகிரி வரைக்குமே நல்லா இருக்கு. அவங்களுக்கெல்லாம் ஒரு தொந்தரவும் இல்லை, சூப்பரா இருப்பீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தாய் தந்தை இருக்கு, தாயாரோட உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். தந்தைக்கு மட்டும் கொஞ்சம் மனக்கவலைகள் இருக்கும். உடல் ரீதியாக கவலைகள் இருந்தாலும் இல்லைனாலும் மனக்கவலைகள் கொஞ்சம் இருக்கும். தாயார் அதுவுமே இருக்காது, பீஸ்ஃபுல்லா இருக்க போறீங்க. உடல்நிலையில ஏதாவது மாற்றங்கள் அப்படின்னா, உடல்நிலையில பெரிய தொந்தரவுகள் எதுவும் இல்லை. இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையறதுக்கு வாய்ப்பு உண்டு. பெரிய தொந்தரவுகள் எதுவும் இல்லை, ஜாலியா இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லத்தரசிகளுக்கு, ஹவுஸ் ஒய்ஃப்கெல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, 16ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்குது. உங்க தலையில நிறைய குடும்ப சுமைகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு, கண்டிப்பா வரும். 16ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பீங்க. உங்களுக்குன்னு செல்ஃபா நீங்க என்னென்னவெல்லாம் செய்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்க 16ஆம் தேதிக்குள்ள செஞ்சுக்கலாம். அதுக்கு மேல குடும்ப பொறுப்புகள், குடும்ப வேலைகள் அதிகமாகிறதுனால உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை எதுவும் செய்துக்க முடியாது அப்படிங்கறத புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள நல்ல புரிதல், அந்யோன்யம் இருக்கிறதுனால வாழ்க்கை துணை உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருப்பாங்க, அதுல மாற்றம் இல்லை. அதே நேரத்துல 16ஆம் தேதிக்கு மேல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, நான் தான் அப்படின்ற ஒரு கௌரவம், ஒரு ஈகோ மனசுக்குள்ள வந்துடும். ஸோ அந்த ஒரு விஷயத்த மட்டும் கணவன் மனைவிக்குள்ள அதை எடுத்துட்டு போகாம பார்த்துக்கிட்டீங்கன்னா போதுமானது. ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு. அடுத்த செவ்வாய் கேது இணைவு உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல. அவர் 10ஆம் அதிபதி 2ல் அமர்றாரு. 5 கூடிய ஒரு 2ல் இருக்கிறார். 5 10க்கு அதிபதி யோகாதிபதி கடகராசிக்கு, கடக லக்னத்திற்கு. அவர் தான் யோகத்தை செய்யக்கூடிய கிரகம் செவ்வாய் போய் கேது கூட சேருது. குருவும் பலம் இல்லாம இருக்கு. இப்போ உங்களுடைய பாக்கியாதிபதி பலம் இல்லாம இருக்கிற அஸ்தமன அமைப்புகள்ல 16ஆம் தேதி வரைக்கும் அஸ்தமனமாகிறேன். இப்போ கண்டிப்பா மனசுல பட்ட விஷயங்களை வெளியில பேசவே கூடாது. குழந்தைகளுக்கு உடல்நல தொந்தரவுகள் வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கண்ணுங்கருத்துமா அவங்கள பார்த்துக்கணும். தொழில் சார்ந்த பெரிய மாற்றங்களை, பெரிய முயற்சிகள் எடுக்கக்கூடாது. மாமியாருக்கு உடல்நல தொந்தரவுகளை கொடுக்கும். உங்களுக்கு பல்லு சம்பந்தமான பிரச்சனைகளும், முகத்துல ஏதாவது கீறலோ அடிபடுறதோ, இல்ல சிறு வயதா இருந்தா பிம்பிள்ஸ் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள். வயதானவர்களா இருந்தா பல்லு வலி, கண்ணு வலி, சாப்பிட முடியாது, அந்த மாதிரி வாய் அசைக்க முடியாது, பல்லு எடுக்கிற மாதிரி, இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு தொந்தரவுகளை கொடுக்குது. முகம் சம்பந்தமான இடங்கள்ல தொந்தரவுகளை கொடுக்குது. ஸோ ஏதாவது லைட்டா சின்னதா இருக்கும்போதே நம்ம கொஞ்சம் சரியா பார்த்துக்கணும். முக்கியமா இந்த மீனெல்லாம் சாப்பிட்ற பழக்கம் இருந்ததுன்னா அந்த முள்ளெல்லாம் போய் உள்ள மாட்டிக்கிடும்.
ஸோ அதனால் கொஞ்சம் தொந்தரவு, உள்ளே போய் உள்ள அந்த டான்சில் எல்லாம் கொஞ்சம் கீறி விட்டுரும், புண்ணாயிடும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு செவ்வாயினுடைய தசாபுத்தி அந்தரமோ அல்லது கேதுவனுடைய தசாபுத்தி அந்தரமோ இருந்ததுன்னா கண்டிப்பாக உள்ளே சிக்கிடும், வாய்ப்பு அதிகம். ஸோ அதை கொஞ்சம் கரெக்டாக இருந்துக்கிற நல்லது. உண்ணக்கூடிய உணவு சுத்தமாக இருக்கான்னு பார்த்துக்குங்கப்பா, வேற ஒன்றும் வேண்டாம். அதை மட்டும் நீங்கள் சரியாக பார்த்துட்டீங்கன்னா போதுமானது. வேற எந்த தொந்தரவும் இல்லை. தெளிவாக சொன்னேன். குழந்தைகளும் சரி நீங்களும் சரி கரெக்டான உணவு எடுத்துக்கிறீங்களா, சுத்தமான உணவு எடுத்துக்கிறீங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. முடிந்த அளவு வெளி உணவுகளை தவிர்த்துக்கிறது நல்லது. ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு. ஓகே, நான் செவ்வாய் கேது அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரிகாஷனாக அந்த விஷயத்த சொல்கிறேன். ஓகே, இப்போ நிறைய பாசிட்டிவ் பார்த்துட்டா கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகளும் இருக்கு இல்லையா, அதை சரி செய்துக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டுட்டா சிம்பிள். அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்துட்டு வாங்க, போதுமானது. எந்த கோவிலில் தட்சிணாமூர்த்தி இருந்தாலும் சரி 2 நெய் தீபம் போடுங்க, தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கும் வழிபாடு செய்துட்டு வாங்க. கண்டிப்பாக இந்த மாதம் இது நாள் வரைக்கும் சொன்ன எல்லா பிரச்சனைகளுக்கும் சொல்யூஷன் கிடைச்சிடும். ரிலாக்ஸ்டாக ஃப்ரீயாக ஸ்மூத்தாக அவங்களால நகர முடியும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா 18ஆம் தேதிக்கு மேலே எந்த மாற்றமும் செய்ய வேண்டாம். டாக்குமெண்ட் சம்மந்தமாக இருந்துட்டும் எதுனாலும் சரி எந்த மாற்றமும் 18ஆம் தேதிக்கு மேலே செய்ய வேண்டாம். இந்த மாற்றத்தை பற்றின சிந்தனையே வேண்டாம். முக்கியம் அது கடகத்துக்கு. ஸோ அதை பார்த்துக்குங்க. ஏன்னா இந்த 18ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப அறிவுஜீவியே யோசிப்போம். 18ஆம் தேதிக்கு மேலே நம்மளுடைய பிளான் எல்லாம் அப்படியே ரிவர்ஸ் ஆகும். எது நம்மளுக்கு ஆகாதோ அதை யோசிச்சுட்டு இருக்கோம். செலவுகள் இழுத்து வச்சிருவோம். கவனம் வேணும். ஸோ அதில் மட்டும் கவனமாக இருங்க. மற்ற எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லபடியாகவே இருக்க போது. ரொம்ப சந்தோஷமாக திருப்தியாக ஹாப்பியாக இருக்க போகிறீங்க இந்த மாதிரி. மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.